பிரான்சில் குறைந்த வருமானம் கொண்ட ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் ASPA எனப்படும் முதியோர் ஒருமைப்பாட்டு நிதியுதவி 2026ஆம் ஆண்டில் உயர்த்தப்பட உள்ளது. பணவீக்கத்தை சமாளிக்கவும் முதியோர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இந்த முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய விதிகளுக்கு அமைய தனிநபராக இருப்பவர்கள் மாதம் அதிகபட்சமாக 1043.59 யூரோக்களும், தம்பதியராக இருப்பவர்கள் 1620.18 யூரோக்களும் நிதியுதவியாக பெற முடியும். இது முந்தைய ஆண்டின் தொகையை விட சற்று அதிகமாகும். இந்த உதவித்தொகை ஒருவரது மொத்த வருமானத்தை கணக்கிட்டு வழங்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு தம்பதியின் மொத்த வருமானம் 1000 யூரோக்களாக இருந்தால் அரசு மீதமுள்ள 620.18 யூரோக்களின் வருமானம் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு இணையான நிலைக்கு கொண்டு வரும். இதற்கு தகுதி பெற பொதுவாக 65 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். இருப்பினும் மாற்றுத்திறனாளிகள் அல்லது வேலைக்கு தகுதியற்றவர்கள் 62 வயதிலேயே இதனை பெற முடியும். மேலும் விண்ணப்பதாரர் ஆண்டுக்கு 9 மாதங்கள் பின்னர் பிரான்சில் வசிப்பது அவசியமாகும். உதவித்தொகையை கணக்கிடும் போது வீட்டு வாடகை உதவி போன்ற சில சலுகைகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. இதனால் குறைந்த ஓய்வூதியம் பெறுபவர்கள் ASPA நிதியுதவியுடன் தங்களது அடிப்படை தேவைகளை எவ்வித சிரமமுமின்றி பூர்த்தி செய்து கொள்ள முடியும். முக்கியமான ஒரு விதியாக, ஒரு பயனாளி இறந்த பிறகு அவரது சொத்து மதிப்பு ஒரு குறிப்பிட்ட வரம்பை தாண்டினால் மட்டுமே அரசு வழங்கிய இந்த நிதி உதவியை வாரிசுகளிடமிருந்து திரும்ப பெறும். இல்லையெனில் குடும்ப சேமிப்பிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது.